சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். அகிலவணி மறந்துடு. என்ன பைரவி, நீ என்ன இந்த நேரத்துல எதிர்பார்க்கல? அகிலா, நானே உன்னை பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருந்தேன். நீயே என்ன பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதான் பார்த்துட்டல, என்ன செய்ய போற? நான் செய்யறது அப்புறம், நீ இப்ப எதுக்காக இங்க வந்த அத சொல்லு. நீ அப்புறம் செய்ய போறேன்னு சொல்றியே, அது எப்பவும் உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என்ன விரட்டிட்டு அகிலாவை காப்பாத்தணும்னு துடிக்கிறியே, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் மனசு வச்சாதான் அகிலா உயிரோட இருக்க முடியும். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த குழந்தை உடம்புக்குள்ள சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. வேணும்னா அகிலாவை காப்பாத்த உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? அப்புறம் வாக்கு மீறக்கூடாது. நான் இன்னும் உனக்கு வாக்கு கொடுக்கல. என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. ஆவிகளோட நிறைவேறாத ஆசைய நிறைவேத்தி வெளிச்சத்துக்கு அனுப்புறத உடனே நிறுத்தணும். நான் ஆவிங்களை வெளிச்சத்துக்கு அனுப்புறதுக்கும் நீ அகிலாவோட உடம்புக்குள்ள புகுந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னால முடியுமா முடியாதா? முடியாது. அது எனக்கு கடவுள் கொடுத்த வரும். நான் இந்த பூமியில பிறந்ததுக்கான அர்த்தம் தந்த விஷயம். என் பிறப்புக்கான புனிதமான சேவை. அதை என்னால நிறுத்த முடியாது. உனக்கு வேணும்னா வேற ஏதாவது கேளு. வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அகிலவணி மறந்துடு. இப்பவே அவ உயிரை போக்குறேன். அவ ஆவியா வந்தோனா ஆத்மாவை சாந்தி பண்ணி மேல அனுப்பி அகிலா, ஐயோ அகிலா, இல்ல இல்ல சொல்றேன்ல, இல்ல போகல. இது பாரு, அகிலா ஒண்ணும் பண்ணிடாத. நான் சொல்றது கேளு. பைரவி, கடைசியா கேக்குறேன், ஆவிகளை அனுப்புறத நிறுத்த முடியுமா முடியாதா? ஐயோ, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத. அகிலா விட்டுடு. விட போறியா இல்லையா? நீ மனசு மாற மாட்ட. அகிலா மரணத்தோட இந்த விஷயம் முடிஞ்சிடும் நினைக்காத. நீ மனசு மாறி ஆவிகளை வெளிச்சத்துக்கு அனுப்புறத நிறுத்துற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். வேணாம். அதுக்கு முதல் பலி அகிலா. பலியாக கூடாதுன்னு தான் உயிரை எடுக்காம விட்டுட்டு உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடு. இல்ல அகிலாவோட மரணம் நிச்சயம்.
என்னம்மா மதுரா, பஞ்சாயத்துன்னு சொல்லி உங்க பெரியப்பா எல்லாரையும் வர சொன்னாரு. ஆனா உங்க பெரியப்பாவை காணோம். எதுக்கா பஞ்சாயத்தை கூட்டிருக்காருன்னு கூட தெரியல. இதை பாருமா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. எந்த விஷயமா இருந்தாலும் நீயும் உன் பெரியப்பா வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இந்த பஞ்சாயத்தை எதுக்காக கூட்டிருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. பெரியப்பா மதுரை காளியம்மன் கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கார். இன்னும் சித்த நேரத்துல வந்து அவரே நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. மதுரகாளி தாயே, போன தடவை போல இல்லாம இந்த முறை பைரவி இந்த ஊருக்கு கூட்டின்னு வரதுக்கு நீ எனக்கு தனி உத்வேகத்தையும் மிகுந்த தைரியத்தையும் கொடுத்திருக்க. இந்த முறை நான் என் உயிரியே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். மறுபடியும் நான் உன்னை சந்திக்கிறதா இருந்தா இந்த ஊரையே காப்பாத்த போற அந்த பைரவியோட வந்து நான் உன்னை சந்திப்பேன். இது உறுதி. நான் போயிட்டு வரேம்மா. இந்த தாமதத்துக்கு நீங்க எல்லாம் என்ன கொஞ்சம் மன்னிக்கணும். ஏடா இவ இப்ப போய் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கானேன்னு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். சொல்றேன், அந்த மதுரகாளி அம்மன் உத்தரவோட மறுபடியும் இந்த ஊருக்கு நான் பைரவி ஐஷன் வர போறேன். மறுபடியும் பைரவை கூட்டிட்டு வர போறேன். இது அம்மன் உத்தரவுன்னு பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க. போன தடவை நீங்க பைரவை கூட்டிட்டு வர போனப்ப அந்த அம்மனையும் மீறி உங்களை தடுத்த அந்த மாயன் இந்த தடவை தடுக்க மாட்டானா? உங்களை அனுமதிப்பானா? இப்ப எந்த தைரியத்துல நீங்க அங்க போறீங்க? உலகத்துல கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், பதில் சொல்றதுதான் கஷ்டம். எல்லாரும் பொதுவா சொல்ற சித்தாந்தம் இது எனக்கு தேவையில்லை. நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. சில கேள்விகளுக்கெல்லாம் வெறும் வார்த்தையால பதில் சொல்லிட முடியாதுப்பா. ஓஹோ, அப்போ நீங்க போயிட்டு பைரவியோட திரும்பி வர்றதுதான் என் கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? பரவாயில்லையே, புரிஞ்சுட்டே. புரிஞ்சுக்கிறது வேற, நம்பிக்கை வேற சாமி. ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாதால தானே கேள்விகளே பிறக்குது. சந்தேகத்தின் குழந்தைகள் தான் கேள்விகள். இப்படி ஒண்ணு சொல்லாம போனா எப்படி? வந்தா பைரவியோட தான் வருவேன். இல்லனா என் போனம் தான் வரும். அம்மா மதுரகாளி தாயே, உன் உத்தரவின்படி நான் புறப்பட்டுட்டேன். பைரவி அந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தே தீருவேன். நான் போயிட்டு வரேன். போ, சுதந்திரமாக போ. பைரவி சிறுவாச்சூர் வரமாட்டான். அது எனக்கு தெரியும். அது நீ தெரிந்து கொள்ளத்தான் உன்னை எல்லை தாண்டி சுதந்திரமாக போக விடுகிறேன். போ போ. ஏமாந்து திரும்பி வா. காளி, ஓம் ப்ரீம் காளி மாகாளி. அதா நீலி சூழி சுடுகாட்டு காளி. ஆயே, சக்தி கொடு, சக்தி கொடு. காளி மாகாளி சுடுகாட்டு காளி. நீலி சூழி, இந்த சண்டால பேயடக்கல் எனக்கு சக்தி கொடு தாயே.
அது கருப்பு கழுத்தை பிடிக்கும் காட்டேரி, காண்டி காண்டி சண்டால பிசாசு, முனி சனி பிடி பிடிக்கும் ஆவி, அத்தனையும் அடிச்சு ஓட்ட எனக்கு சக்தி கொடு. அதான் கண்டித்தனம் செய்யற பைய சக்தி இழுத்துட்டு வா, இழுத்து வா. சண்டால பிசாசு சீக்கிரம் வெளியே வா. காட்டேரியே கதவை திறந்து வெளியே வா. ஓடி வா. சுடுகாட்டு காளி, காளி மாகாளி வனபத்திர காளி, இலி கூலி வெளியே இழுத்துட்டு வா. சாமி, அகில இன்னும் வரலையே, ரூம்குள்ளே தானே இருக்கா? நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? தேவையில்ல, அவளே வருவா. என் அத்தா அவளை இழுத்துட்டு வருவா. என் இஷ்ட தெய்வம் இடுகாட்டு காளி. ஆயே, அந்த அறைக்குள்ள குழந்தை உடம்புல பதுங்கி இருக்கிற ஆவிய இழுத்து வா. சுடுகாட்டு காளி, அந்த ஆவியை இழுத்துட்டு வா. வெளியே இழுத்துட்டு வா, உடனே இழுத்துட்டு வா. நீ அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை விட்டுருவனா? விடமாட்டேன். உன்னை இந்த உடம்ப விட்டு விரட்டாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். வா, மரியாதையா வந்து என் புதையில உட்காரு. உட்காரு. இந்த சின்ன பொண்ணு உடம்புல பூந்து சித்திரவதை பண்றியா? மரியாதையா உட்கார போறியா இல்ல சவுக்கட்? வேண்டாம் சாமி, அப்படியே உட்காந்துருவா. அகில வாமா, வந்து உட்காருமா. அடி வாங்க போறதும் வலிக்க போறதும் அந்த ஆவிக்கு தான், குழந்தைக்கு இல்ல. நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. ஏய் உட்காரு. ஏய் பிசாசே, வந்து உட்கார போறியா இல்லையா? வந்து உட்காரு. நான் கேட்க மாட்டேன். உட்காரு, உட்காரு. காளி சூளி மாகாளி, சுடுகாட்டு காளி, இடுகாட்டு தேவி. இவ்வளவு சமத்தான பேயா இருக்கிற நீ ஏதோ சண்டித்தனம் பண்ணியாமே. இனிமே உன் அட்டூழி எல்லாம் இங்க செல்லாது. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. பேசாம இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டே இரு. உன்னை இழுத்துட்டு போய் புளிய மரத்துல ஆணி அடிச்சு தொங்க விட்டுடுவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லு. ஏய், சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, என்ன வேணும் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு இந்த சின்ன பொண்ணு உடம்ப விட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன வேணும் சொல்லு, சொல்லு, மரியாதையா சொல்லு. அகில தான் எனக்கு வேணும். The Chennai Silks in Mega Summer Sale.